ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வீரா அந்த விட்னஸ் கூட ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அவன் பாட்டுக்கு என்னென்னமோ நம்ம பாண்டியனே இல்லாமல் பண்ண அந்த விஷயங்களை உளறிட்டு வரான். உடனே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு நம்ம வீரா என்ன பண்ணுறாங்கன்னா அழைச்சிட்டு செம்ம மாதம் இறங்கி நின்றுட்டுருக்காங்க. உடனே அவன் என்னம்மா இது, நான் எங்கே கொண்டு விட சொன்னால் நீ எங்கே ஆட்டோவை கொண்டு விட்டுருக்க, முதல்ல கிளம்புமா அப்படின்னதும் வீரா மாஸ்கெல்லாம் போட்டு செம்ம மாசா அந்த ஆளை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. ஏமா உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்க, என்னம்மா நீ பாட்டுக்கு முறைச்சிட்ருக்க, கிளம்புமா முதல்ல அப்படின்னு போதும். உடனே அந்த இடத்துல நம்ம வீரா முறைக்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா என் அண்ணனை இல்லாமல் பண்ணது யாருன்னு சொல்லிடு, இல்லையா இங்கே என்ன உன் கதையை முடிச்சிடுவான் அப்படின்னு போதும். அந்த ஆள் அதிர்ச்சி ஆகுறாங்க. யார் மாணி அப்படின்னு போதும். வீரா மாஸ்க் எடுக்கிறாங்க. வீராவை பார்த்தா அந்த ஆள் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓஹோ, நீ தானா, எவ்வளோ தைரியம் இருந்தா பொம்பளை, நீ என்ன ஒரு தனி இடத்துல அழைச்சிட்டு என்னையே மிரட்டுவேன், இங்கே பாரு நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னதோ. டேய், நீ யாரு, எப்படிப்பட்டவை எல்லாமே எனக்கு தெரியும், பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் பல பேருக்கு வாழாட்டிட்டு இருக்கேன்னு தெரியும். நீயா ஒழுங்கு மரியாதையா உண்மையே சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லையா நான் வேற மாதிரி கேட்க வேண்டியதா இருக்கும். என்னடா இவ ஒரு பொம்பளை, நம்மளை என்ன பண்ணிடுவான்னு பாக்குறியா, இங்கே பாரு யானை பாண்டியனை பற்றி உனக்கு தெரியுமா, அவன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் எனக்கும் ஓடுது, அதே வீரம் தான் எனக்கே இருக்கு, பாக்குறியா அப்படின்னும் போது, ஏய் என்ன மிரட்டுறியா, பொம்பளைன்னு பார்க்க, இல்லைன்னா என்னடா பண்ணுவா அப்படின்னுட்டு வீரா அந்த ஆளை போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க. ஏமா என்னமா நீ இந்த அடி அடிக்கிறேன், இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா உண்மையே சொல்லு, என் அண்ணனை இல்லாம பண்ணது யாரு சொல்லுடா அப்படின்னும் போது, இங்கே பாருமா இந்த உண்மை வெளியில தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனையாடும், என்னை விட்டுரு அப்படின்னும் போது, நீ உண்மையை சொல்லும் வரைக்கும் நான் விட மாட்டேன், சொல்லு, இல்லைன்னா என் கையாலையும் உன்னை நான் இல்லாம பண்ணிடுவான் அப்படின்னு போதோ. அடிக்காதீங்கம்மா, நான் உண்மையே சொல்லிடுறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் மாறன் தம்பியோட அண்ணன் ராகவ் தான் அப்படின்னு நடந்த எல்லா உண்மைகளையுமே சாட்சி சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட வீரா சம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்ற, ஆமா ஆமா எல்லாமே அந்த தம்பி தான் அன்னைக்கு பணம் கொடுத்தாருல, இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தான் பணம் கொடுத்தாரு, தயவு பண்ணி இந்த உண்மை யாருக்கு தெரிய வேணாம், முக்கியமா கண்மணி மேடம்க்கு தெரிய வேணாம், அவங்க வேற உண்மை தெரியாம எனக்கு பணம் கொடுத்து மாறணும் வேற மாட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு உண்மை தெரியாது, என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னதும் உடனே அட்டிடினா அடிச்சு வீரா துரத்தி விட்டுட்டு செம கோவமா வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. இத்தனை நாளா நம்ம தப்பா புரிச்சிட்டு இருந்திருக்கோமே, இப்படிப்பட்ட ஒருத்தனை தேவையில்லாம வீண் பழி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுமே அப்படின்னு வீரா குத்தி உணர்ச்சியில கிடந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு மாறா, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா என் பேச்சை கேட்க மாட்டா, ஆனா உனக்கு தெரியாமலே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்து உன்னை நான் வெளியில எடுக்கிற, அப்படின்னா இத்தனை நாளா உன் அண்ணனுக்காகத்தான் நீ இவ்வளவு தியாகம் பண்ணியா, ஐயோ இது புரியாம நான் வேற தப்பு பண்ணிட்டேனே, அதுவும் மாறன் நீ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சே கண்மணி இவ்வளவு ஆட்டம் போடுறா, இதுவே அந்த ராகவ மாமா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சா கடவுளே கண்மணி வாழ்க்கையே போயிடுமே, நான் இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியல அப்படின்னு வீரா கிடந்து தவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கண்மணி தான் இதெல்லாம் பண்ண சொன்னு அந்த சாட்சி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயமா கண்மணி கிட்ட பேசலான்னு வராங்க. கண்மணி இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா, எதுக்கா இப்படி பண்ண, இங்க பாரு வந்தும் வராதுமா எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க, என்ன ஓ புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு கண்மணி சத்தம் போடுறாங்க. போது கண்மணி நிறுத்து, இங்க பாரு நீதானே இந்த கேஷை ரீஓபன் பண்ணி மாறணும் உள்ள தள்ள திட்டம் போட்ட அப்படின்னதோ. ஆமாண்டி, இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கண்மணி திமிரா பேசுறாங்க. ஏன் கண்மணி ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நீ திருந்தவே மாட்டியா, ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, மாற எந்த தப்பு பண்ண இல்லை. ஓஹோ ஆமா, எப்படி எல்லாம் வீரா உனக்கு ஒரு மனசாட்சி இல்லாம பேச முடியுது, நம்ம அண்ணனாவை இல்லாம பண்ணிருக்காண்டி. இங்க பாரு கண்மணி, நான் காரணம் யாரு என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பலாம், ஆனா இப்பவும் சொல்றேன், மாறனுக்கும் நம்ம அண்ணன் இல்லாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதை பண்ணது வேற ஒருத்தங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்போ நீ தான் இந்த கேஸ ரீஓபன் பண்ணு இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா, இங்க பாரு உன் வாழ்க்கையே போயிடண்டி, உன் வாழ்க்கைக்காக
தான் நான் இவ்வளவு பொறுத்துட்டு இருக்கேன். ஓஹோ அப்படியா வீரா, எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறியா? இங்க பாரு, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாடி. நான் இங்க வந்ததே இந்த குடும்பத்தை பழி வாங்கத்தான். எப்படியாச்சும் நான் அந்த மாறன உள்ள தள்ளுவேன், இந்த குடும்பத்தை பழி வாங்கியே தருவான் அப்படின்னு போதும் கண்மணி நிறுத்து. நான் இருக்கும் வரைக்கும் இந்த குடும்பத்தை உன்னால எதுவும் பண்ண முடியா. முக்கியமா மாறமில்ல எந்த தப்பு இல்லைன்னு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. குற்றவாளியை நானும் கண்டுபிடிச்சு கொடுப்பேன். ஆனா என்ன பண்றது, சில பல காரணங்களால உண்மைகளை சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கா அப்படின்னதும் செம காண்டாகிறாங்க கண்மணி. என்னம்மா, என்ன எரியுதா? என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வரட்டுமா? ஜெஜ, உனக்கு என்னோட காஃபின்னா பிடிக்கும்ல, காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னதும் வீரா அப்படின்னு கத்துறாங்க கண்மணியை. அதுக்கு மேலேயே வீரா குரலை விசத்தி நம்ம கண்மணியை கத்துறாங்க. இது கேட்ட கண்மணி செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு கண்மணி. தேவையில்லாம மாறின மாட்டேன், குடும்பத்தை பழி வாங்குறேன்னு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறாத, அவளுக்கு தான் சொல்லுவேன் பாத்துக்கோ அப்படின்னு செம மாஸ் பண்ணிட்டு வீரா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது.